எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, உங்கள் வீட்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை சொந்தக்காரங்களுக்கோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஒரு ட்ரெடிஷ்னலான ஜடை தேவைப்படும். அந்த மணப்பெண்க்கோ இல்லை விசேஷம் நடக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்படும் இல்லையா? அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஜடைக்கு ஜவுரி எப்படி வைப்பது, நெத்திச்சுட்டி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, பூவேணி எப்படி வைக்கிறது, இதை பற்றி டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு பஃப் எடுத்து ஹேர் பின் போட்டு டைட் பண்ணிட்டேன். இப்போது நெத்தி சுட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வகுட்டில் நேராக நெத்தி சுட்டியும் சும்மா மாட்டி வச்சுருக்கேன். அந்த நெத்தி சுட்டியை இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஒரு உள்ளன் த்ரெட்டு, நம்ம புக்கு தைக்கிற ஊசி இருக்கும் இல்லையா, பெரிய ஊசி, அந்த ஊசியில் ஒரு உள்ளன் த்ரெட் போட்டு பிளாக் கலர் உள்ளன் த்ரெட் போட்டு டை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த நெத்தி சுட்டியோட கொக்கி வரும் இல்லையா, அந்த ஹோல்ஸில் நான் இப்போ ஊசியை விட்டு கோர்த்தி எடுத்துக்க போகிறேன். கோர்த்தி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நெத்தி சுட்டியை நேராக வகுட்டில் வச்சிடலாம். அந்த கொக்கி நெத்தி சுட்டியில் ஒரு கொக்கி வரும் இல்லையா, அதை சும்மா மாட்டி விட்டுட்டு இப்போ நம்ம கோர்த்தி எடுத்த உள்ளன் த்ரெட்டை நம்ம பின்பக்கம், தலைக்கு பின்பக்கம் பஃப் எடுத்து ஹேர் பின் போட்டு டைட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஹேர் பின்குள்ளே சொருகிக்க போகிறோம். இப்போது ஹேர் பின்னை சுற்றி டைட்டாக ஒரு நாட் போட போகிறோம். நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் த்ரெட்டை. இனிமேல் நம்ம நெத்தி சுற்றி ஆடுமோ அசையுமோ கீழே விழுந்துருமோன்ட்டு பயப்படவே தேவையில்லை. நல்லா டைட்டாகவே ஃபிக்ஸாக இருக்கும். ஸோ எந்த பயமும் இல்லாமல் நம்ம இருக்கலாம். ஓகே, நெத்தி சுட்டி இப்போ சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து ஹேர் எக்ஸ்டென்ஷன், அதாவது ஜவுரி முடி. நம்மளோட முடி எப்பவுமே குட்டியாக இருக்குது, நம்ம ஜவுரி வச்சுப்போம் நல்லா பெருசாக நீட்டாக தெரியணுன்றதுக்காக. அதுவும் விசேஷம் இருக்கிற பெண்கள்னால் கண்டிப்பாக அவங்க முடி நீட்டாக தெரியணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ ஜவுரி முடி வைப்போம். நம்ம ப்ராப்பராக ஜவுரி முடி எப்படி வைக்கிறது அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பஃப் எடுத்து ஹேர் பின் போட்டு டைட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முடியை அப்படியே மேலே தூக்கிக்கலாம். மேலே தூக்கி ஒரு ஹேர் கிளிப் போட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக சென்டர்லேருந்து முடி எடுத்துக்கலாம். முடி எடுத்து 3 ஸ்டாண்ட் ஜடை போடுறதுக்கு, நம்ம 3 கால் பின்னல் போடுறதுக்கு ஜடை எடுத்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கணும், கொஞ்சமாக எடுத்துக்கணும். இப்போது அதில் நம்ம அட்டாச் பண்ண போகிற ஜவுரியை எடுத்து, ஜவுரிலையும் 3 கால் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு காலில் நம்மளோட ஒரிஜினல் முடியை உள்ளே வச்சுக்கணும். உள்ளே வர மாதிரி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜவுரி முடியில் வர 3 கால், ஒரு காலில் நம்மளோட முடி ஏறணும், ஒரிஜினல் முடி. அந்த ஒரிஜினல் முடியில் நம்ம 3 கால் பின்னுறதுக்கு 2 கால் எடுத்துக்கிட்டு, அடுத்த கால் நம்ம ஜவுரி முடியோட அடுத்த கால் ஓப்பன்லேருந்து எடுத்துக்கணும். நான் எடுக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி. இப்போது டைட்டாக அதை பின்னிக்கணும். நம்ம ஜவுரி முடியை உள்ளே விட்டு நம்ம ஒரிஜினல் முடியை டைட்டாக 3 கால் ஜடை போட்டுக்கணும். நல்லா டைட்டாக இவ்வளோ தூரத்துக்கு பின்னியாச்சு. லாஸ்ட்டில் நம்ம ஏதோ ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், ஜவுரி முடியை எப்படி இழுத்தாலும் கீழே விழவே விழாது. நம்ம எந்த பயமும் இல்லாமல் நம்ம ஒரிஜினல் முடி போலவே நம்ம என்ன வேணால் செய்யலாம். ஸோ அவ்வளோதான். ஓகே, இப்போது அட்டாச் பண்ணியாச்சு. இப்போது எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். நம்ம மேலே கிளிப் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த கிளிப்பை எடுத்துகிட்டு இப்போ ஹேரெல்லாம் கொஞ்சம் கோம் பண்ணி விட்டுக்கலாம், நல்லா சிக்கு இல்லாத மாதிரி. எப்போவும் நம்ம 3 கால் ஜடை பின்னுறதுக்கு என்ன பண்ணுவோம், மூணு இதுவாக பிரிப்போம் இல்லையா நம்ம ஜடையை. அதே மாதிரி நம்ம முடி ஒரிஜினல் முடியவும் ஜவுரி முடி 3 கால் இருக்குல்ல, அதையும் ஒன்றா சேர்த்துக்கணும். இப்போ ஜவுரி முடி ஒரு கால், நம்மளோட முடி ஒரு கால், அதே மாதிரி 3 இதுவாக பிரிச்சுக்கணும். நம்ம 3 கால் ஜடை பின்னுற மாதிரி பிரிச்சுக்கிட்டு இப்போது ஜடை பின்ன ஆரம்பிச்சிடலாம். இந்த ஜடையும் நல்லா டைட்டாக பின்னணும், எங்கேயுமே லூஸ் இருக்கக்கூடாது. லூஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஜடை நீட்டாக தெரியாது, ஆடி அசைகிற மாதிரி இருக்கும். நீட்டாக தான் ஸ்டிஃபாக அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும், அதுதான் பார்க்கவும் அழகாக இருக்கும். ஜடை நல்லா டைட்டாக பின்னியாச்சு. இப்போது லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கேன். இப்போ நம்ம குஞ்சம் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ எந்த குஞ்சம் வைக்க போகிறேனோ அதை எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் இந்த மாதிரி அதுலேயும் 3 கால் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம இந்த ஜடையோட 3 கால்லையும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பின்னிக்கிட்டு வரலாம் டைட்டாக. லாஸ்ட் வரைக்கும் நல்லா பின்னி முடித்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் உள்ளன் த்ரெட் எடுத்துக்கிறேன். உள்ளன் த்ரெட் எடுத்து லாஸ்ட்டில் முடியையும் அந்த கொஞ்சமையும் சேர்த்து நல்லா டைட்டாக கட்டிக்கிறேன். ஸோ கீழே விழாமல் இருக்கும். நல்லா டைட்டாக சேர்த்து இறுக்கமாக கட்டிக்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம ஹேரோட பேக் பன் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து டோனட் பன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பன் வந்து நான் இப்போ தனியாக வச்சுருக்கேன். நம்மளோட ஒரிஜினல் ஹேர்லேயே கூட நம்ம பன் க்ரியேட் பண்ணி பூவேணி வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த டோனட் பன் தான் எடுத்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த டோனட் பண்ணை கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு நம்ம பஃபுக்கு கீழே வச்சுட்டு நான் இதை அந்த ஊசி நூல் போட்டு நல்லா டைட்டாக கட்டிக்க போகிறேன். நான் பாருங்கள் எந்த மாதிரி நான் வந்து கட்டுறனோ அந்த மாதிரி கட்டிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். இந்த டோனட் பண்ணை கரெக்டாக 4 பக்கமும் ஒரு சின்ன சின்ன தையல் போட்ட மாதிரி நம்ம ஜடையோடு வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து நம்ம அழகாக பூவேணி செட் பண்ண போகிறோம். இந்த பன் வச்சு தான் பூவேணி செட் பண்ணோம்னா கண்டிப்பாக கிடையாது. நான் இந்த பன்னும் எப்படி வைக்கிறதுன்னு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் சொல்லி தந்திருக்கேன். இந்த பன் இல்லாமலும் நம்ம பூவேணி அழகாக வைக்கலாம் அந்த இடத்துல. நான் இன்றைக்கி மல்லிப்பூ வேணி எடுத்திருக்கேன். இது வந்து ஆர்டிஃபிஷியல் பூ தான், ஒரிஜினல் பூ கிடையாது. இப்போ இதை எடுத்து ஒரு யூபின் வச்சு நான் நல்லா டைட் பண்ணி குத்திக்கிறேன். அடுத்து வேணியோட எண்ட்லேயும் 2 கயிறு கொடுத்துருக்காங்க. அந்த கயிறையும் நல்லா டைட் பண்ணி கட்டிக்கிறேன். அந்த டோனட் பண்ணை சுற்றி கீழே அந்த கயிறு வச்சு கட்டிக்கிறேன். அடுத்து வந்து ரெட் கலர் ரோஸில் ஒரு வேணி மாதிரி, இதுவும் ஆர்டிஃபிஷியல் பூ தான், ஒரிஜினல் பூ கிடையாது. அதையும் நான் யூபின் வச்சு டைட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அந்த உள்ளன் த்ரெட்டில் ஊசி கோர்த்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 2 வேணியையும் டைட் பண்ணுற மாதிரி நான் கட்டிக்க போகிறேன். இது வந்து இந்த கருப்பு நூல் வந்து அசிங்கமாக வெளியே தெரியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. நம்ம இந்த பூக்குள்ளேயும் நம்ம முடிக்குள்ளேயும் சேர்த்தா மாதிரி விட்டு டைட் பண்ணி எடுத்துட்டோன்னா கொஞ்சம் கூட தெரியாது இந்த நூல் நம்ம கட்டி இருக்கிறது. இப்போ பாருங்கள், நான் இந்த பக்கம் இப்போ நூலை வில்ல விட்டு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் டைட்டாக இழுத்துட்டேன். அந்த நூலோட இடம் இருந்ததே தெரியாது. நல்லா உள்ளே இழுத்துக்கிச்சுன்னா நூல் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வெளியே பூ மேலே கண்டிப்பாக தெரியாது. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை இது அசிங்கமாக தெரியுமோன்ட்டு. இதே மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம நூல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 வேணியும் சேர்த்தா மாதிரி நம்ம முடிக்குள்ளே விட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நூலை கட் பண்ணி எடுத்தாச்சு. பூவேணி அழகாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பூவேணியும் உங்களுக்கு உழுமா உழாதான்ற பயத்தோடையும் நீங்கள் இருக்க தேவையில்ல, நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம ஜடபில்லை வச்சுக்க போகிறோம். கரெக்டாக நம்ம பேக் பன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு ஜடபில்லை வச்சுக்க போகிறோம். அதுக்கடுத்து கீழே 1 by 1 நம்ம ஜடபில்லை வச்சு செட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், சூப்பரான ஜடை ரெடி ஆயிடுச்சு. இந்த ட்ரெடிஷ்னலான ஜடை உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் விசேஷம் வச்சுருக்க யாருக்கோ கண்டிப்பாக தேவைப்படலாம். அவங்களும் இதை மாதிரி ஜடை போடணும்னு ஆசைப்படலாம். அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க இதிலேருந்து பார்த்து ஏதோ சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து கற்றுப்பாங்க, போட்டு சந்தோஷமாக பட்டுப்பாங்க ஜடையை. ஓகே, இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.